இந்த எல்லாருக்குமே இன்றைக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா, பணத்தை தாண்டி மெய்யான சமாதானம் தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. ஒருவேளை உங்களுடைய இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, அக்கா அண்ணன், உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவேன். இயேசுவை நம்புங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நான் நல்லா சொல்றதை கவனிங்க. இயேசுவை நம்பினா உங்க கஷ்டம் கவலை எல்லாமே மாறிடும்னு நான் சொல்ல வரல. இயேசுவை நம்பின பிறகு உங்களுக்கு கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஏன்னா உலகத்துல மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, நோய்கள் இருக்கிறது. அவைகள் இருந்தாலும் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அவர் சமாதானத்தை தருகிறார், நல்ல ஆலோசனைகளை தருகிறார். சங்கீதம் பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு, 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருகிற உண்மையான நல்ல நண்பர் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வருவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஆலோசனையையும் சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு வழங்கவிருக்கிறார். நான் உங்களுக்காக செபிக்கவிருக்கிறேன். ஒருவேளை என்னோடு கூட இணைந்து நீங்க செபிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க இருக்கின்ற இடங்கள்ல கண்களை மூடி இயேசுவேன்னு உங்களுடைய மனசுல சொல்லுவீங்கன்னா அவர் உங்களுக்கு சமாதானத்தை இந்த வேளையில தரவிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த சமூகத்திற்கு வருகிறோம். அப்பா, இந்த இடத்திலே நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் வீட்டில் இருந்து இருக்கின்ற இடங்களில் இருந்து கண்களை மூடி எசப்பான்னு மனசார உங்களை சொல்லி கூப்பிடுறாங்களோ, இயேசுவே நீர் அவர்களுக்கு சமாதானத்தை இப்பொழுதே இருதயத்திலே தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற எல்லா வலி வேதனைகள் மறைந்து ஒரு நிம்மதி உண்டாக நீர் உதவி செய்யும். சமாதானத்தை தாரும். மனது ஒருவேளை பாரமா இருக்குன்னு சொன்னா, அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கலங்கி அழுது கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இசையா நீ சொன்னீரே, உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி, இந்த இக்கட்டான சூழ்நிலையில, இந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலையில நீர் அவர்களுக்கு ஆலோசனையை கொடுத்து சமாதானத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த பட்டணத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிற எங்களோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிப்பை தாரும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.